ஹாய் கைஸ், இது என்னோட 50th போஸ்ட். ஸோ மெமரபுளாக இருக்கணுன்றதுக்காக நான் பிபிஜி கோர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ரெக்கார்ட் பண்ணக்கூடிய லாஸ்ட் வீடியோ இது. ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னை பற்றி கோச் செரமனியில் என்னென்ன எழுதி வச்சுருக்காங்க நம்ம பசங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல ஃப்ரண்ட்டில் இருந்து ஆரம்பிப்போம். ஆல் த பெஸ்ட் பிகாஸ் த ஹார்ட் ஒர்க்ஸ் ஆஃப் யூ பேஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப். ரோல் நம்பர் 20 எழுதியிருக்காங்க. அடுத்து என்ன எழுதியிருக்காங்க, இன்ஃப்ளூயன்சர் ஆஃப் அவர் பேட்ச். ஒரு சைன் போட்டிருக்காங்க, யாரும் தெரியல. அப்புறம் கீழே வந்து படிப்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர் பேட்சோட நம்பிக்கை, ஸ்வீட் பர்சன், ஆல் தி பெஸ்ட் விஜய் மனசாக்கா, தேங்க்யூ. இது யார், தோளோடு சேர்ந்து அழ ஒரு தோழன், நல்லா இருடா. இது என் ஃப்ரெண்டு எல்வின் எழுதுறது. அப்புறம் இது என்ன, ஃபியூச்சர் இன்ஃப்ளூயன்சர் ஆஃப் தமிழ்நாடு டாக்டர் ஜெய்கணேஷ் டாக்டர் ஜெய்கணேஷ். ஓகே, இன்ஃப்ளூயன்சர் ஃப்ரெண்ட், ஆல் த பெஸ்ட். இது யார் எதுனாலும் தெரியல. அடுத்து ஹே நம்பி குவிஸ் பார்ட்னர், ஹேட் லாட்ஸ் ஆஃப் மெமரிஸ் வித் யூ, ஆல் த பெஸ்ட். இது விஷால், ஒரு ஸ்மைலி எமோஜி. அப்புறம் இது என்ன எழுதியிருக்காங்க பின்னாடி, பாடி சோடா, இது என் ஃப்ரெண்டு சித்தார்த். அப்புறம் இன்னொன்று எழுதியிருக்கான், என்ன, த ஹோப் ஆஃப் ஜிவிஎம்சி, தேங்க்யூ. அப்புறம் இது ரோசாக்கா எழுதியிருக்காங்க, மிஸ்டர் எலிமருத நண்பர் விச் ஆல்வேஸ் பெட்டர் மெமரி, பெஸ்ட் மெமரி ஆஃப் அவர் பேட்ச் M3 ஃபார் எவர் அப்படின்னு எழுதியிருக்காங்க ரோசாக்கா. அடுத்து இங்கே என்ன இருக்காங்க, டாப்பர் கை, தேங்க்ஸ் ஃபார் டீச்சிங் அஸ் டா, vlogger ஆஃப் த பேட்ச், ஆல் த பெஸ்ட், த பெஸ்ட் சிஆர்எம்ஐ. நான் சொல்ல மறந்துட்டேன், எனக்கு வந்து ரீசெண்டாக வந்து பெஸ்ட் சிஆர்எம்ஐ அவார்டு கொடுத்தாங்க, அதை எவனோ பார்த்தோன்னு எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து இந்த சைடில் என்ன எழுதியிருக்காங்க, டாப்பர்னு ஒரு எழுதி வச்சுருக்காங்க. இது ஹே நம்பிக்கை டாப்பர் பட்டி, உன்னால தான் ஒரு 7 MBBS கிராஜுவேட் ஆனோன்றதை மறந்துடாத பச்சா. இதை எழுதுனானா வேற ஒரு ஆள் சொன்னாங்க, மோனிக்காதனால என்னன்னு தெரியல, ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தா மோனிக்கா மாதிரி தான் இருக்குது. அடுத்து இங்கே என்ன இருக்காங்க, ப்ளீஸ் கிவ் பிளாட்டினம் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் டாக்டர் ஹோப் ஃபார் லைஃப் டைம் மிஸ்டர் பியூ, லோகேஷ் சங்கர் இருக்காது. பிளாட்டினம் சப்ஸ்கிரிப்ஷன், ஓகே. M3 செல்விநாதன், இது எதுன்னு வந்து என் தலைவன் மோகன் ராஜ். ஓகே, கிரியேட்டிவ் கண்டென்ட் கிரியேட்டர், இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்தாலே தெரியுது ஜெகனோட ஹேண்ட் ரைட்டிங்னு. அப்புறம் எம்பரர் ஆஃப் ஹோப், ஓகே. இது யாரு, பெஸ்ட் ஆஃப் மை ரோல்மேட், பெஸ்ட் லக் ஃபார் யூ, பெஸ்ட் லக் ஃபார் யூ ஃபியூச்சர், படிப்ஸ் ஆஃப் த கிளாஸ், மிஸ் யூ, எஸ் நளினி. ஓகே, ஏஜென்ட் நளினி எழுதிருக்காங்க. இது யாரு, மை இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன் டு ஸ்டார்ட் அ நியூ ஒன் இன் மை ஃபியூச்சர். டேய், நான் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் இல்லைடா, யாருன்னு தெரியல, இது சைன் மட்டும் இருக்கு. அப்புறம் வந்து மிஸ்டர் ஹோப் ஓவர் படிப்ஸ், இது வந்து மலையாளத்தில் எழுதியிருக்காங்க, ஐ திங்க் இது முபஷிர்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து வேற என்ன எழுதியிருக்கானுங்க, அனில் ஃப்ரெண்ட் ஒன்று எழுதியிருக்காங்க, நம்பிக்கை ஹோப், த ஒன் பர்சன் ஹூ தாட் தட் ஐ வாஸ் அ கேர்ள் with you, one who calls and comes for everyone. ஓகே, அனில் ஃப்ரெண்ட் எழுதியிருக்காங்க, நம்ம அனில் நம்பர். இது யாரு, தும்பிக்கைநாதன். என்ன சில பேர் கலாய்ப்பாங்க, இது சந்தோஷ் எழுதிருக்கான்னு நினைக்கிறேன். ஒன் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு என்டையர் ஃபேமிலி. நாங்கள் எல்லா இடத்துலையும் 4 பேர் ஒன்றா தான் இருப்போம், அதனால நாங்கள் 4 பேர் எப்பயும் அப்படி தான். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் 5 பேர். அப்புறம் வேற உள்ளார ஒருத்தன் ஏதோ எழுதியிருந்தான். இது என்னது, கேட்வே டு நாலேஜ் டாப்பர், ஆல் தி பெஸ்ட் டாக்டர் இளந்தமிழன், தேங்க்யூ. அப்புறம் ஆக்சுவலாக 1 hour தான் இருந்துச்சு, அதனால் சில பேர் எழுதலை, ஆல் தி பெஸ்ட் எல்லாம் எழுதியிருக்காங்க. அப்புறம் 3 பேர் இது எழுதுறது யாருன்னு தெரியல, பட் ஐ எம் வெரி சாரி ஃபார் தெம். தேங்க்யூ மை ரோலி, குட் டீச்சர், டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரி ஒன், சாரி இஃப் ஐ ஹர்ட் யூ. ஹர்ட் ஆகிற அளவுக்கெல்லாம் யாரும் எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை ஹர்ட் பண்ணா சாரி. அப்புறம் வேறு என்ன, இது கடைசியில் யாரோ எழுதியிருக்காங்க M3லேருந்து. M3 கைஸ், எனக்காக எத்தனையோ ப்ராக்சிஸ், எத்தனையோ கேஸ் எடுத்திருக்கீங்க, ஆனால் நான் உங்கள் கூட இருந்தனால கொஞ்சம் தான். ஐ கோயிங் டு மிஸ் யூ, பட் ரிமெம்பர் ஐ வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் M3 பை பாசில். ஓகே. அப்புறம் 3 பேர் முக்கியமான ஒரு ஆள் எழுதியிருக்காங்க. மிஸ்டர் ஹோப், பெஸ்ட் பர்சன், ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் இஸ் பவர்,
யாருன்னு தெரியல, பேர் எதுல கீழே, பேர் எதுனா தான் தெரியும் பசங்களா. நம்பி குட் சோல், ஃபுல் ஆஃப் ஹோப் கை. ஓகே. ஏய் இது பாரு, மை மாம் இஸ் யுவர் சப்ஸ்கிரைபர், கீப் ராக்கிங் ப்ரோ, டாக்டர் ஹோப். இங்க பாரு, இதுவும் சித்தார்த்தா எதனா நினைக்கிறேன், டாக்டர் ஹோப் தான்டா தி எண்டு. நம்பி ஹார்ட் சித்து, இவன் தான் கரெக்டாக எழுதியிருக்கான். இது சித்தார்த்த எதுனா வேற எவனா தெரியல. அப்புறம் வேற எங்கே கிறுக்கி வச்சிருக்கானு, இது என்னது? ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, இதெல்லாம் எழுதியாச்சு. 3 பேர். அடுத்து எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக வந்து 3 டாக்டர் இருக்காங்க. ஒன்று வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வாங்க எங்கள் அப்பா, அவர் எழுதியிருக்காரு. என்னன்னா அதுக்கு முன்னாடி இங்கே ஒன்று எழுதியிருக்காங்க வரேன், லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ல ஒருத்தன் எழுதிருக்காங்க, டாக்டர் ஹோப் யூடியூபர் டி ரங்கராஜன், பிரியாணி டோனர். டெய்லி பிரியாணி சாப்பிட்றதால எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்து கொடுப்பேன், அதனால பிரியாணி டோனர். இது வந்து ஜெகன் எழுதலாம். இது வந்து அப்பா எழுதியிருக்காரு. மை டியர் சன் நம்பிக்கைநாதன், பெஸ்ட் விஷஸ். இந்த உலகம் உன்னை ஒரு நாள் திரும்பி பார்க்கும், உன்னத நிலையை அடைவாய் என நம்புகிறேன். இறைவனின் துணையோடு பல்லுயிர்களை காத்து நல்வாழ்வளிக்க வாழ்த்துகிறேன், அன்புள்ள அப்பா. சைன்லாம் போட்டு எங்கள் அப்பாவோட சிக்னேச்சர் ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் என் காலேஜ் லைஃபோட பெஸ்ட் மென்டார், பெஸ்ட் ஃப்ரெண்ட், பெஸ்ட் சீனியர் எல்லாமே. ப்ரவுட் ஆஃப் யூ ஆல்வேஸ், ஃப்ளை ஹை டாக்டர், பெஸ்ட் விஷஸ் டாக்டர் அஸ்வினி ஆனந்த்ராஜ். அண்ட் நான் இதை ஷூட் பண்ணுற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேமோட கிளினிக். உன்னால் முடியாதது எதுவும் இல்லை, உன்னால் முடியவில்லை என்றால் யாராலையும் அது முடியாது. நீ நினைத்தால் இந்த வானம் வசப்படும், உலகம் உன் கையில், தைரியமாக முன்னேறு, எதற்கும் வஞ்சக்கூடாது, தைரியமா இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியா இருக்கணும், இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் நன்மை செய்யணும். God bless you. ஆக்சுவலாக நான் முதல்ல எந்த ப்ரைஸ் வின் பண்ணாலும் முதல்ல அம்மா கிட்ட தான் போய் காட்டுவேன். இத்தனை நாள் வரைக்கும் நான் என்ன நினச்சேன்னா ஐம் ஜஸ்ட் 1% ஹோப்னு நினச்சேன். பட் இந்த சத்தையை பார்த்ததுக்கப்புறம் தான் இருந்துச்சு ஐம் 99% ஹோப் அண்ட் 1% சாரின்னு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த 99% ஹோப் அண்ட் 1% சாரி. 1% ஹோப் வச்சு நான் என் லைஃப்பில் நிறைய மாற்றிருக்கேன். லைக் வந்து முதல்ல ஒரு MBBS சீட் எடுத்ததாக இருக்கட்டும், அண்ட் வந்து முதல்ல காலேஜ் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து எங்கள் காலேஜை ரெப்ரசென்ட் பண்ணதாக இருக்கட்டும். நடக்காத விஷயம் வந்து ஜஸ்ட் வெறும் 1% ஹோப்பெல்லாம் நிறைய மாற்ற முடியும். ஸோ அந்த ஒரு 1% ஹோப்போட திரும்ப வந்து நீட் பிஜி ஜேர்னியை வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இடம் வந்து நான் ஆக்சுவலாக வந்து நீட் யூஜி வந்து வெறும் வீட்டில் தான் உட்காந்து ஒரு 6 months கோச்சிங் போனேன். அப்புறம் வந்து இடம் இல்லை, கோவிட் டைம்ன்றதால 9 months வெறும் வீட்டு மரத்தடி தான் உட்காந்து படித்தேன். ஸோ இந்த வாட்டி அதேமாரி ஒரு 1% ஹோப்போட திரும்ப வந்து கேரளா போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ பட் ஆனால் கோச்சிங்காக கிடையாது, தனியாக உட்காந்து படிக்கிறதுக்காக. எனக்கு அந்த பிளேஸ் தான் வந்து ஒரு புத்தருக்கு ஞான மரம் கொடுத்து வச்சுல, அந்த மாதிரி எனக்கு ஒரு போதி மரமாக வந்து கேரளா தான் எப்பயுமே இருக்கும். ஸோ உட்காந்து 3 months கழித்து பார்ப்போம். நெக்ஸ்ட் போஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும். ஓகே, பாய்.